என்னாச்சுடா? வா சொல்கிறேன். டேய் பேபி, உங்ககிட்ட பியர் ஏதாவது இருக்கா? இல்லை ஹார்ட் ட்ரிங்க்ஸ் தான் இருக்கு. சரி, ஏதாவது எடு. டேய் ரொம்ப எங்களை டென்ஷன் பண்ணாமல் விஷயத்த சொல்லு. நிதின் சொன்ன கதையில் இருக்கிற குளம் நிஜம்தான். அது மட்டும் இல்ல, அந்த ஆளும் தான். டேய் நீ எதுக்கு அந்த குளத்தை தேடி போன? தெரியல. அந்த பையனோட பிரச்சனையும் என்னோட பிரச்சனையும் ஒன்னா பின்னி பிணைஞ்சிருக்கு. அவன் பிரச்சனைக்கான பதில்னா என் பிரச்சனைக்கான பதிலும் அவன் தான் தோணுது. அத்துமீறி உள்ளே போன போலீஸோட ஸ்டேட்மெண்ட்டும் ப்ராசிக்யூஷன் ஆர்குமெண்ட்டும் மொத்தத்தில் நம்பவே முடியல யோரான. காரணம் அன்றைக்கி சாயங்காலம் தான் சம்பவம் நடந்த இடத்துக்கு என்னோட கிளைண்ட் வந்ததுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குது யோரானர். அதுக்கான ட்ராவலிங் டிக்கெட்ஸ் அண்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இங்கே ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன் யோரானர். அதுக்கு எதிராக ப்ராசிக்யூஷன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னால் ஏற்றுக்கவே முடியல யோரானர். அதனால் இந்த கேஸை தள்ளுபடி பண்ணணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் யோரானர். கம், நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஓகே சார். நான் காலையில் வந்திருந்தேன். ம், நீ இன்னும் வரலன்னு சொன்னாங்க. ஏதாவது விசேஷமா? நேற்று நான் காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருந்தேன். அதை பற்றி சொல்ல தான் வந்தேன். அந்த விஷயம் தான் ஊருக்கே தெரிஞ்சு போச்சே. ஜில்லா ஜட்ஜி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணார். அவருக்கு ஹோம் மினிஸ்டர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்னும் ஸ்டேட் போலீஸ் தேவைதானா? ஜட்ஜுகளே டைரெக்டாக போய் கேஸ் டீல் பண்ணலாமே அப்படின்னு டிஜிபி கேட்டார். நான் லா யூனிவர்சிட்டியில் பிஹெச்டிக்காக ரெஜிஸ்டர் பண்ணலாமாங்கிறத பற்றி உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? ம், ப்ரப்போசல் ரெடி பண்ணுறதுக்காக லைப்ரரியில் ஆர்கைவ்ஸில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓல்டு கேஸ்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்தப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் ஒன்று ஃபீல்ட் ஒர்க் பண்ணலாம் தான் இறங்கினேன். போலீஸ்காரங்க தான் அது பெருசாகிட்டாங்க. நீ ஏதோ கள்ளநோட்டு விஷயமா தேடி போன மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அப்படி ஒரு பொய்யை சொல்லி நான் சமாளித்தேன், அவ்வளோதான். நீ ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா? இல்லை சார், உண்மைதான். அந்த ரெஃபரன்ஸில் இருக்க டீட்டெயில்ஸை கொஞ்சம் அனுப்பி வை. நான் செக் பண்ணி எழுதி தரேன். அது 7 வருஷம் முன்னாடி நடந்தது. அந்த எலும்பு கூடு 30 வருஷம் பழமையானது ஃபாரன்சிக் சொல்லிட்டு இருக்காங்க. கிளியரான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டெல்லியில் இருக்க ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜி லேபுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடியா? இது போக போக ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கே பேபி. பத்தாக்குறைக்கு என்னோட பாஸும் போலீஸ் சீஃபும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. நான் ஷர்மிளா கிட்ட பேசினேன். இப்போதைக்கு இதை பற்றியெல்லாம் அவங்ககிட்ட சொல்லாத. இல்ல உன்னை ஒரு வாட்டி பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நீயே நேர்ல பார்த்து சொல்லு. நான் அவங்களுக்கு கால் பண்ணுறேன். எனக்கு உங்ககிட்ட சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. என்ன விஷயம்? மிஸ்டர் பேபி, நாளைக்கு உங்களை மீட் பண்ண முடியுமா? இல்லை, நிதின் இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்தை பற்றி பேசினதும் இல்லை, எழுதினதும் இல்லை. அவனுக்கு தெரியாமல் அவனுடைய ரூம், புக்ஸ் எல்லாத்துலேயும் செக் பண்ணேன். எதுவுமே இல்லை. பாவம், கண்டிப்பாக தமிழ் படிக்கணும் எழுதணும் நான் தான் அவனை கம்பல் பண்ணேன். அது இப்போ இப்படி ஆயிடுச்சு. நிதினுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? பெங்களூர் இல்லை எங்கேயாவது? இந்த மாதிரி
பழைய கதையெல்லாம் சொல்கிற அளவுக்கு சொந்த பந்தம்னு அவனுக்கு யாருமே இல்லை. சரியா தாலாட்டு கூட பாட தெரியாத ஒரே ஒரு அம்மா மட்டும்தான். என்ன ஆனாலும் இப்போதைக்கு அவங்ககிட்ட எதுவும் சொல்லாதீங்க. நிதின் இப்போ பிக்சர்லேயே இல்லை. தற்சமயத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஷாலினி சொன்னா தேங்க்ஸ். வக்கீல் வேலையை விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சில்லற பொய்களை கொஞ்ச நாளாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது நிஜமாவே என்ன மேட்டர்னு நிதின் கூட பேசுகிற சில செஷன்ஸில் ஷாலினி கண்டுபிடிப்பா. இந்த விஷயத்தில் அவங்க பெரிய எக்ஸ்பர்ட். மிஸ்டர் பேப், ஜான் நீங்களும் அப்படித்தானே எனக்கு தோணுது. நித்தினோட அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் ஆயிட்டீங்க. அவன் உங்களை பேபுன்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கான். அது கரீனா கபூரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கரண் ஜோஹர் கூப்பிடுற பேரா. இந்த குட்டி பையனை நான் என்னன்னு சொல்றேன்? நிறுத்துங்கயா. என்னால் அதை மட்டும்தான் கத்த முடியும். இப்பெல்லாம் கார்மேகம் கொஞ்சமும் இல்லை. பொன் வெயிலும் சாரல் மழையும் தான். நரிக்கு கல்யாணம்னு சொல்லுவாங்கல்ல. நீயும் நரி தானே, அப்புறம் கல்யாணம் நடக்கட்டும் நடக்கட்டும். ஏய், நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இது அந்த பையனோட ஏற்பட்ட நெருக்கம் தான். நாளைக்கு நான் என் வீடு வரைக்கும் போகலான்னு இருக்கேன். அம்மா வந்திருக்காங்க. ஏர்போர்ட்ல நான் போய் அவங்கள ரிசீவ் பண்ணலன்னு கேஸ் போட்டிருக்காங்க. வீட்டில் போய் ஆஜராகலன்னா பிரச்சனை பெருசாயிடும். பேபு நானும் கூட வரட்டா? நித்தின், அதனால என்ன, நாளைக்கு ஹாலிடே தானே, போயிட்டு சாயங்காலம் வந்துடலாம். சரி. எஸ். அப்புறம் இதுல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா போதும். பேபியும் சின்ன வயசுல கண்டபடி முட்டாய் தின்னுக்கிட்டே இருப்பான். கடைசியில பல்லு மொத்தமும் சொத்தையாயிடுச்சு. அப்புறம் நீங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறீங்களா? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஜானும் நித்தினும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நான் எதையும் வெட்டு 1 துண்டு 2ன்னு உடனே கேட்டுருவேன். நீ தப்பா நினைச்சுக்காத. நான் அமெரிக்காவில் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்தா ஏதாவது விசேஷங்கள் கேட்பேன். என் பொண்ணு பேத்தியெல்லாம் என்னை முறைச்சி பார்ப்பாங்க. லா காலேஜில் படிக்கும்போது பேபி ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணான். அவன் நிறைய தடவை இங்கே வந்து போயிருக்கா. அப்போ பேபியோட அப்பாவும் உயிரோட தான் இருந்தார். அவளும் நல்ல பொண்ணு தான். எங்கள் எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிது. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ஆளுக்கு ஒரு பக்கமாக 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் தனி மரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இந்தா. பேபு, என்னப்பா? உன்னோட இடிமனெல்லாம் நின்றுச்சா? குறைஞ்சிருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுப்பா. எனக்கு இன்னும் சில கதை தெரியும்.